ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பீஸோட சாப்டர் 1116ஓட ரிவ்யூ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிரேக் டவுன். ஸோ இந்த சாப்டர் இதுக்கு முன்னாடி வந்து சாப்டர் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஸ்டில் அந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. எனிவே சாப்டருக்குள்ளே நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி அதே மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வெகாபங்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெசேஜ் சொல்லிட்டு இருந்தாரோ அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாட்டி வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மறுபடியும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு 4-5 சாப்டராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ரியாக்ஷனையுமே தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரு வார் வந்து இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி போன வாட்டி சொல்லியிருந்தார்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு வார் இன்னும் முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த வார் முடியலை அப்படின்னா அப்போ இருந்தவங்க இப்போ உயிரோடு இருந்தால் தானே அது நடக்கும். அப்போனா இவ்வளோ வருஷமாக யாராவது உயிரோடு இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தானே கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்கும்போது ஈமுவை அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ ஏன் இந்த வார் முதல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எதை காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம விவி மாதிரியே இருக்கக்கூடிய லில்லியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஸோ பாசிபிளி அது லில்லியாக தான் இருக்கணும், அவங்களோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேனலில் மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களே ஆன்சரையுமே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிற ஓடா. 800 வருஷமாக யார் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்றப்ப ஈமு காட்டுறாங்க. இந்த வார் எதனால நடக்குது அப்படின்றப்ப லில்லியை காட்டுறாங்க. ஸோ சம்ஹவ் லில்லிக்கும் ஜாய் பாய்க்கும் ஏதோ ஒரு ரிலேட்டட் இருக்குது. அதே சமயம் ஈமுக்கும் லில்லிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல லில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெயின் பீஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. பாசிபிளி லில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈமோ லவ் பண்ணாமல் ஜாய் பாய் லவ் பண்ணிட்டாங்க, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போயிடுச்சு அப்படியா என்னன்றது தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒரு ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்க் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னோட மனசுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் நினைக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதே சமயம் நம்மளோட அலபாஸ்டாவை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெஃப்ரெட்ரி டி கோப்ரா, ஸோ அவரோட டாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அவர் இறந்துட்டார்ல. ஸோ அவரோட இறுதி சடங்குக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விவி கிடைக்கல அப்படின்ற சோகத்தில் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோட மதர் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்லிமிட்டெட் எனர்ஜி மாதிரி ஒரு காலம் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எனர்ஜிக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. ஸோ இவரோட பிரேக் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு அப்படின்றப்ப இவரோட மதர் ஃப்ளேம்லேருந்து ஒரு ஸ்மால் ஃப்ராக்ரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தூக்குனது மட்டும் இல்லாமல் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெப்பனுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் வெப்பனில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வெகாபங்க் இங்கே சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கு நோட்டில் இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம எடிசனும் ஸ்டெஸ்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. நம்ம ஸ்டெஸ்ஸி வந்துட்டு இந்த பக்கம் நான் காக்கோவை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்டெஸ்ஸி வந்து இவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்னால வெகாபங்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது வெகாபங்க் என்னதான் இருந்தாலும் நம்மளோட கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பக்கம் சிபிஓ ஏஜென்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டசியோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஸ்டசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிசன் யோசிக்கல அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ இவங்களுக்காக நீ யோசிக்கிறல்ல, இதுதான் உனக்குள்ளே இருக்க ஹியூமனிட்டிக்கான அர்த்தம். நீங்கள் வந்து தப்பிச்சு நீங்கள் வந்து போய் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ இறத்துறாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடிசன் ஸ்டசி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் சிபிஓ ஏஜென்சி எல்லாருமே அந்த மாதிரி தான். ஐ மீன் மெயினாக இந்த லூச்சி காக்கு அவங்கெல்லாம் வெளியில் எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் 7 எனிஸ் லாபியில் அவங்க தோற்கடிக்கப்பட்டப்ப அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது நீங்கள் அந்த மாங்கா கவர் ஸ்டோரியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை காட்டுறாங்க. ஸோ ஈவன் தோ ஷீ இஸ் அ க்ளோன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல காட்டுறாங்க. அதுக்கு நம்ம எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உனக்குள்ளே இருக்க ஹியூமனிட்டிக்கான அர்த்தம் அப்படின்றதுமே சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அந்த மதர் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா திருடப்பட்டு 2 வாரம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, லுலுஷியா கிங்டம் அப்படின்ற ஒரு கிங்டமே வந்து பார்த்திங்கன்னா அடையாளமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு விஷயம். சார் நான் முன்னாடி சொல்லியிருந்தால இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லி 800 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த ஏன்ஷியன்ட் வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மதர் ஃப்ளேமை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேறு எந்த ஒரு எனர்ஜியாலையுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூவல் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியாது. மதர் ஃப்ளேமால் மட்டும்தான் அந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஃபியூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லுலுஷியா காணாமல் போயிருக்கு அப்படின்றது இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ எலிசபெல்லா 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ரோஸாவில் ஒருத்தர் பார்த்துருப்போம். அவரோட சிங்கிள் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு எம்பரரை கூட நாக் அவுட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லுலுஷியா போயிடுச்சா டேய் உடனே போய் செக் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கிங்டமுக்கு லுலுஷியா போனது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்க் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்குறாரு. இந்த ஒரு மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கான ரீசன் நான் தானே, நான் அந்த எனர்ஜி ஃபிகரை கண்டுபிடிக்காமல் இருந்தால் இது நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மொமோனஸ்கே இருந்துட்டு அப்போ ப்ளூட்டானு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க நம்ம கேமான் வேகமாக வந்துட்டு மொமோனஸ்கே செம்ம அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஏன்ஷியன்ட் வெப்பன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம க்ரொக்கடைலோட ரியாக்ஷனை காட்டுறாங்க. ஏன்னா நம்ம க்ரொக்கடைலுக்கு ஆல்ரெடி ஏன்ஷியன்ட் வெப்பன் இருந்த விஷயம்லாம் தெரியும். அவர் மூலியமாக தான் நமக்கே ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாய் பாய் இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் எல்லாத்தையுமே ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆல்ரெடி இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கினது பத்தாதா, ஸோ இன்னும் ஜாய் பாய் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்ம முன்னாடி சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தால அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான ஆன்சர் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு உலகம் மூழ்க போகிற அந்த சிச்சுவேஷன் வருது இல்லை, இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி வெகாபங்க் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம செங்கோக்கு ரொம்ப வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ செங்கோக்குக்கு எல்லா விஷயமே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நேவியில் ரொம்ப டீப்பாக இருக்காங்க, ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த சாப்டரோட எண்டில் அதை பற்றிலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறேன். ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாய்ட் செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றின தெரிஞ்ச இன்னொரு கும்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நம்ம வெகாபங்க். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அக்கைன் வந்துட்டு எல்லாத்தையுமே நீ சொல்ல போறியாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் வெகாபங்க் வந்து யாரை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா பைரட் கிங்கோட க்ரூவை தான் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த உலகத்தை பற்றின எல்லா சீக்ரெட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே எப்படி பைரட்டுக்கு தெரியும், பைரட்டுக்கு தெரிஞ்சால் எப்படி அது டேஞ்சரஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆச்சா பூச்சான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யோர்க்குக்கு ஞான உதயம் பறக்குது. நானும் ஒரு வெகாபங்க் தானே, அது மட்டும் இல்லாமல் எப்படி அவனுக்கு முதல்ல மதர் ஃப்ளேமை நான் திருடுனேன்னு தெரிஞ்சிச்சு, நான் தான் என்னோட மெமரி சிங்க்ரனைசேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதாவது எல்லா வெகாபங்கோட மெமரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வெகாபங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது இன்னொரு வெகாபங்க்கு தெரிய வரும். ஸோ அந்த பங்க் ரெக்கார்ட்ஸில் போய் சேவ் ஆகி திரும்ப அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வெகாபங்க்கு போகும், ஸ்டெல்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னோட மெமரி சிங்க்ரனைசேஷனை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் மதர் ஃப்ளேமே எடுத்தேன். ஆனால் எப்படி வெகாபங்க் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் தான் பிட்ரே பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது வெகாபங்க்கு ஷாக்காக இருந்தான். யோர்க்கு நீயா அப்படின்னு சொல்லி தான் கேட்டான். வெகாபங்க்கு பொய்யே சொல்ல தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் எப்படி அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, எப்படி நான் மதர் ஃப்ளேமை எடுத்துன்றது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யோர்க் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதே சமயம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோர்க் சொல்கிறா என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ்னல் எங்கே இருக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவிக்கிறா. அது அந்த ஃபேப்ரியோ ஸ்டாட்டம்குள்ளே இருக்கிற அயன் ஜெயின்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அயன் ஜெயின்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ பாசிபிளி இதுக்கப்புறமேட்டு இந்த எல்டர்ஸுக்கும் அயன் ஜெயின்ட்டுக்கும் ஒரு ஃபைட் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போது அந்த ஃபைட் வந்துச்சு அப்படின்னா. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வெகாபங்கோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, என்ன சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த உலகத்தை பற்றின எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்கு. அந்த வாய்ஸ் செஞ்சுரில் என்னாச்சு, அந்த வாரில் என்னாச்சு, அந்த வாரில் யார் ஜெயிச்சா, யார் தோத்தா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, டீனா என்ன, இப்போ இருக்க வேர்ல்டு கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்லாம் எங்கே இருக்குது, ஐ மீன் எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டி ராஜரோட குரூக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க வாயை கூட திறக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஷாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் போட்டு அடிச்சு மண்டையை பழந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரயிலே ஃபுல் போதையில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. நான்லாம் வயசானவன், நான்லாம் அவ்வளோதான், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ரயிலே ஒரு போதையில் வந்து பார்த்தீங்கன்னா உலகிட்டு இருக்காரு. ஸோ உலகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வெகாபங்க் பாரு, அவனும் என்ன மாதிரி வயசானவன் தான், ஆனால் அவன் நிறையா சொல்லிட்டான், அவன் ஏன் பைத்தியக்கார மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், ரோஜர் நான் சொல்கிறது கரெக்டு தானே, எல்லா யங்ஸ்டர்ஸும் அவங்களோட த்ரில்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தானே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலே ஃபுல் போதையில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காரு. ஸோ எனிவே இதோட இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இந்த சாப்டருக்கு அப்புறமேட்டு நான் இப்போ ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா
நிறைய பேர் ஆச்சரியமாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏன் பைரட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லலை, ஏன் ரோஜர் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டால் அவங்க எதுவும் பண்ண முடியாதா, அப்போ ரோஜர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லையா, ரோஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜர் க்ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் இங்கே கிடையாது, ஓவராலாக நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த விஷயம்லாம் கார்ப்புக்கும் பாசிபிளி தெரிஞ்சிருக்கும், செங்கோக்குக்கும் பாசிபிளி தெரிஞ்சிருக்கும். கார்ப்பு முன்னாடி தான் செலஸ்டியல் ட்ராகன்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, செலஸ்டியல் ட்ராகன்ஸ்லாம் உயிரோடு இருக்காங்க. அப்போ கார்ப்பு ஏன் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சிங்கிள் மேன், அவரால் என்ன பண்ணிட முடியும்? ஸோ அதிகபட்சம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்காமல் அவரால் பார்த்துக்க முடியும். அதை விட்டு தனியாக நடக்கும்போது அவர் எதிர்த்து பேசுவார், அதெல்லாம் பண்ணுவார். பட் ஆனால் மொத்தமாக ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கார்ப்பால் அது பண்ண முடியாது. ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். கார்ப் அந்த இடத்துல ஒரு அடி எடுத்து வச்சாரு அப்படின்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக்கு எதிராக செயல்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மெரீனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஈவன் செங்கோக்கு எடுத்துக்கோங்க. செங்கோக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐ மீன் கேரக்டர் ரிட்டன் வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் அந்த மெரின் ஃபோர்டில் அவ்வளோ பெரிய ஒரு ஜினோசைட் நடந்ததுக்கு ரீசன் செங்கோக்கு தான். அவரோட பிளான் படி தான் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் எல்லாருமே அக்கைனுவை ஹேட் பண்ணுறாங்க. அக்கைனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி தான், ஆனால் கத்தியை யூஸ் பண்ணது செங்கோக்கு தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரோஜர் வந்து பார்த்தீங்கன்னா பைரட். ஸோ அவருக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயஸ்ட் மேனாக இருக்கணுன்றது, இந்த உலகத்தை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தலைகீழே திருப்பி போடணுன்றது, அட் த சேம் டைம் இந்த உலகத்தை பற்றின எல்லா ஒரு சீக்ரெட்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சது. இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரீம்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. இவர் போய் என்ன பண்ண முடியும்? முதல்ல இவரே ஒரு பைரட், இவர் போய் சொன்னார்னா நம்பவே மாட்டாங்க. வெகாபங்க் இந்த விஷயத்த சொன்னதுக்கே உலகம் முழுக்க இருக்க பாதி பேர் இவன் வயசாயிடுச்சு, வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயா ஐலாண்டில் இன்னும் ஒருத்தங்க கூட நம்பலை, எல்லாருமே உழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேர்ல்டு சயின்டிஸ்ட், வேர்ல்டு டாப் நாச் சயின்டிஸ்ட் சொன்னதுக்கே இந்த ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு பைரட் இதை சொல்லியிருந்தானா யார் நம்பியிருப்பா? ஒருத்தரும் நம்பியிருக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது முதல்ல அதுக்கெலாம். ஸோ ஈவன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாலும் இந்த பக்கம் நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பைரட்சி பண்ணதில் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் மேலே பழிய போடுறாங்க, இவங்க மட்டும் என்ன நல்லவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளான கேள்வியில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி கூட அங்கே கேட்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே பைரட்ஸ், இவங்களெல்லாம் பேசுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆக்சுவலாக ரைட்ஸ் கிடையாது. அந்த மாதிரி தான் இவங்களோட கதை போகும். ஸோ அதனால் இவங்களால வாயை திறந்து எதுவுமே பேச முடியாது. அட் த சேம் டைம் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒஹாராவும் சரி கோல்டி ரோஜர் க்ரூவும் சரி அவங்க கரெக்டான நேரத்தில் போகலை, அவங்க ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெயிலையும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சபோடி ஆர்பியாலஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலே அதை சொல்லியிருப்பாரு, நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம், அதே சமயம் ஒஹாராவும் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டாங்க, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போகக்கூடாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே ஒரு நேரத்தில் கரெக்டாக வரும்போது நீங்கள் அந்த இடத்த போய் ரீச் பண்ணும்போது உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெயிலே சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வெகாபங்க் சொல்கிற மாதிரி தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கோம், ஒஹாரா ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க, ஆனால் அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரெயிலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் போகுது. ஏன் ரோஜர் க்ரூ சொல்லலை, ஏன் ரோஜர் எந்த ஒரு மூவ் எடுக்கலை அப்படின்னா அது ரோஜரோட வேலை கிடையாது. ரோஜர் ஒரு பைரட்டு. நான் ஆல்ரெடி இப்போ தான் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜரோட ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே நான் ரோஜர் பற்றி கிளியராக சொல்லியிருந்தேன். ரோஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. லூஃபி மாதிரி ஒரு செயின்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜர் கிடையாது, ஹீஸ் பைரட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டிருக்கிறாரு, ஸோ எதுக்குமே யோசிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஈவன் தோ அவர் யோசிச்சிருந்தாலுமே ஒரு பைரட்டால் எந்த ஒரு மூவே பண்ண முடியாது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பக்கம் வெகாபங்க் சொன்னதுனால ஓகே, வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்பியிருக்க கூட மாட்டாங்க. வெகாபங்க் சொன்னதுக்கே இன்னும் பாதி பேர் நம்பலை, அதையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ எனிவே இதோட இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு வெகாபங்கோட மெசேஜ் கேன்சல் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, இதுக்கப்புறமேட்டு வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறமேட்டு எல்டர்ஸ் போய் தடுத்து அங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆல்மோஸ்ட் வெகாபங்க் அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஈமோட ஃபேஸ் வேணால் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், அதை வேணால் வெளிச்சம் போட்டு காட்டலாம், ஆனால் அது வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்குக்கே தெரியுமா அப்படின்றது தெரியல. ஸோ எனிவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயண்ட்டுக்கும் எல்டருக்கும் ஒரு பயங்கரமான வார் வரும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாத்தையுமே அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த லில்லியோட ஃபோட்டோ வந்து ஒரு பக்கம் சாஞ்சி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. நம்ம ஸ்கைபியாக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடல் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி இருக்கும். ஸ்கை ஐலாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழும். அந்த ஒரு கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க ஒரு உமன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பக்கம் நம்ம ஈமு யூஸ் பண்ண அந்த வெப்பன், ஸோ மதர் ஃப்ளேம் அப்படின்ற அந்த வெப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூட்டான் வானவக்கடியில் இருக்குது, பொசைடான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்மேன் ஐலாண்டு கிட்ட இருக்குது, இன்னொரு பக்கம் யுரேனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈமு கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம மெரின் கிட்ட ஒரு வெப்பன் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 வெப்பன் மிச்சம் இருக்கிற 2 வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெப்பன் வேறு யார்கிட்ட போயிடும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேடோ அந்த மாதிரி யார்கிட்டயே போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கரிபு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேட் டீமில் ஜாயின் பண்ண போயிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏன்ஷியன்ட் வெப்பனோட லொக்கேஷன்ஸ் தெரியும். ஸோ பாசிபிளி ப்ளூட்டான் அந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் நம்ம லூஃபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசைடான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னவோ தெரில, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்து இந்த வெப்பன் வச்சு முதல்ல எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்றதும் தெரில. ஏன்னா ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு வெப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நீ நவுந்தனா நான் சுட்டுருவேன், அதுக்கப்புறமேட்டு அவன் சுடுவான் இவன் சுடுவான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணலாம். பட் நான் இதை வச்சு சுட்டா அப்படின்னா ஒரு ஐலாண்டே காலி ஆயிரும் அப்படின்றப்ப இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. பாசிபிளி யூஸ் பண்ணாமல் த்ரெட்னிங் வேணால் பண்ணலாம், ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய வெப்பன் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எனிவே பார்க்கலாம், ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா மிஷின் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பாய் எவ்ரிவன், see you soon.